நேயர்களே, ஆர்சிபி அணி தனது இரண்டாவது கோப்பையை தொடர்ச்சியாக உயர்த்தி இருக்கிறது. 17 ஆண்டுகளாக ஒரு கோப்பையை கூட வெல்லாத ஆர்சிபி அணி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு ஆளாகியது. ஆனால் தொடர்ச்சியாக 2 முறை, அதாவது 2025 18வது சீசனில் தான் முதல் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணி 2026லேயே தனது இரண்டாவது கோப்பையை வென்று அசத்தி இருக்கிறது. 2011 தோனி உலக கோப்பையில் சிக்ஸர் அடித்து முடித்தது போல் இந்த போட்டியில் விராட் கோலி சிக்ஸர் அடித்து இந்த கோப்பையை உயர்த்தியிருக்கிறார். பெரிய ஸ்கோரை எட்ட முடியாத காரணத்தினால் குஜராத் அணி இந்த தோல்வியினை தழுவி இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையிலும் IPL போட்டிகளில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்றே கூறலாம். அதாவது அவர்கள் 2022 தான் முதல் போட்டியை விளையாடுகிறார்கள். IPL பொறுத்தவரை ஆனால் 5 சீசனில் 4 முறை பிளே ஆஃப் சென்று 3 முறை இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு கோப்பையையும் வென்றிருக்கிறார்கள். அவர்களின் ஆதிக்கமும் CSK மும்பை அணிகள் போன்றே நீடிக்கிறது. IPL-இல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்ற இந்த IPL 2026 இறுதிப் போட்டியானது இன்று நடைபெற்றது. குஜராத் மற்றும் RCB இந்த இரண்டு அணிகள் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மோதினார்கள். இதில் டாஸ் வென்ற RCB அணி முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இந்த மைதானத்தில் அதிக முறை இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணியே வெற்றி பெற்றதால் இந்த முடிவினை RCB அணி எடுத்தது. அதற்கு ஏற்றாற் போலவே RCB அணி முதல் இன்னிங்ஸில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில் பெரிய அளவில் ஜொலிக்கவில்லை. இவர்களின் ஜோடி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்ததால் GT அணி தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. இதனைத் தொடர்ந்து நிஷாந்த் சிந்து, ஜாஸ் பட்லர் போன்றவர்களும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தார்கள். பெரிய அளவில் ரன்களை எட்டாமல் விக்கெட்டுகளை பறிகொடுத்து வெளியேறினார்கள். குஜராத் அணியை பொறுத்தவரை அகமதாபாத் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினாலும் இன்றைய போட்டியில் அந்த அளவிற்கு பேட்டிங்கில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியவில்லை. வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதானமான ஒரு ஆட்டத்தை விளையாடி 37 பந்துகளில் 50 ரன்கள் குவித்தார். ஒரு சிக்ஸர் கூட அவர் அடிக்கவில்லை. 5 பவுண்டரிகளை மட்டுமே அவர் அடித்தார். இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே குஜராத் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பயங்கரமாக சொதப்பியதாகவே கூறப்பட்டு வந்தது. அந்த வகையில் இன்றுமே தொடக்க ஆட்டக்காரர்கள் சொதப்பியதாலும் முதல் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பெரிய அளவில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பெரிய அளவில் ஜொலிக்காத காரணத்தினால் பெரிய அளவில் ஸ்கோரை எட்ட முடியாமல் தடுமாறியது. குஜராத் அணி தொடக்கத்தில் இருந்து தடுமாற்றம் இருந்ததால் 20 ஓவர்கள் முடியும் வரை இந்த தடுமாற்றம் நீடித்தது. 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பெங்களூரு அணியை பொறுத்தவரை புவனேஸ்வர் குமார், அசல்வுட், ரஷிக் சலாம் போன்றவர்கள் சிறப்பாக பந்து வீசி அசத்தினார்கள். தொடர்ச்சியாக 2 முறை IPL ஃபைனலுக்கு சென்ற RCB அணி இந்த முறை கோப்பையை வெல்லுமா என்ற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. 156 என்பது மிகப்பெரிய ஒரு ரன்னாக இல்லை என்றாலும் இறுதிப் போட்டி என்பதால் சேசிங்கில் சிறிது பிரஷர் இருப்பதாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் 156 என்ற நடுத்தர இலக்கை நோக்கி களமிறங்கிய RCB அணியின் தொடக்க ஆட்டக்காரரான வெங்கடேஷ் ஐயர் மற்றும் விராட் கோலி மிக ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை தொடங்கினார்கள். இவர்களின் ஜோடியானது 62 ரன்களை குவித்தது. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்தவரை 16 பந்துகளில் 32 ரன்களை எடுத்து அசத்தினார். ஆனால் முதல் விக்கெட் பறிபோனவுடன் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக பறிபோனதால் சற்று தடுமாற்றத்தை தழுவியது RCB அணி. மிடில் ஓவர்களில் பந்து வீச வந்த ரஷித் கான் சற்று GT பக்கம் போட்டியை திருப்பினார். ஆனால் விராட் கோலியின் சிறப்பான அரை சதத்தால் சற்று RCB அணி ஒரு நிதானத்தை தழுவியது. கோலியை தவிர்த்து மறுபுறம் விக்கெட்டுகள் பறிபோனது. பெரிய அளவில் பேட்ஸ்மேன்கள் ஜொலிக்கவில்லை. கோலியின் ஒன் மேன் ஆர்மி ஆட்டத்தால் RCB அணி இரண்டாவது முறை கோப்பையை வென்றிருக்கிறது. IPL போட்டிகளை பொறுத்தவரை 2011 முதல் 2025 வரை குவாலிஃபயர் 1 போட்டிகளில் தகுதி பெற்ற அணியே அதிக முறை கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. அதன்படியே இன்றும் குவாலிஃபயர் 1 போட்டியில் வெற்றி பெற்ற RCB அணி கோப்பையை வென்றிருக்கிறது. IPL வரலாற்றில் இதுவரை தொடர்ச்சியாக கோப்பையை வென்றது தோனி, ரோஹித் தலைமையிலான அணிகள் மட்டுமே. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் என்று அழைக்கப்படும் தோனி மற்றும் ரோஹித் தலைமையில் மட்டும்தான். ஆனால் இந்த முறை அன்கேப்டு பிளேயராக இருக்கும் ரஜத் பட்டிதார் தலைமையில் 2 கோப்பைகளை உயர்த்தி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். இதுவரை 11 முறை பிளே ஆஃப்க்குள் சென்ற RCB அணி 3 முறை ரன்னர் அப்பாக இருந்திருக்கிறது. கடந்த ஆண்டுதான் முதல் முறை கோப்பையை வென்றது. அதனைத் தொடர்ந்து 2026 இரண்டாவது கோப்பையை தொடர்ச்சியாக வென்று அசத்தி இருக்கிறது RCB அணி. நட்சத்திர வீரரான விராட் கோலி இந்த IPL 2026 மிக சிறப்பாக விளையாடி ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார். அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடி அதிக நாட்கள் ஆகினாலும் IPL தொடருக்கு உள்ளே வந்தவுடன் அவரின் ஆட்டமானது விண்டேஜ் விராட் கோலி எப்படி சிறப்பாக விளையாடுவாரோ அது போல் இருந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இவரின் ஆட்டமானது RCB அணியை பொறுத்தவரை குவாலிஃபயர் மற்றும் இறுதிப் போட்டியில் RCB அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்க
பார்க்கப்பட்டது. குஜராத் அணியை பொறுத்தவரை இந்த அகமதாபாத் மைதானத்தில் இந்த ஆண்டு 7 போட்டிகளை விளையாடி இருக்கிறது. அதில் 5 முறை மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணி மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியதால் குஜராத் அணியால் வெற்றி பெற முடியவில்லை. ஒருவேளை குஜராத் அணி வெற்றி பெற்று இருந்தால் அவர்களுக்கும் 2வது கோப்பையை உயர்த்தியிருப்பார்கள் மற்றும் சுப்மன் கில் தலைமையிலான முதல் கோப்பையும் இந்த உயர்த்தியிருப்பார்கள். ஆனால் அதற்கு சற்றும் இடம் கொடுக்காமல் ஆர்சிபி அணி விளையாடியதால் 2வது கோப்பையை உயர்த்தியிருக்கிறது நேயர்களே.